ஹலோ மக்களே! அம்மா பண்ற இன்ஸ்டன்ட் தக்காளி தொக்கு சாப்பிட்டா அட்டகாசமா இருக்கும். அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நான் 1 1/2 கிலோ தக்காளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம். நான் தக்காளியோட நடுத்தண்டு பகுதியை போட மாட்டேன். பாருங்க, நீங்களும் போடாதீங்க. எல்லா தக்காளியும் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. எல்லா தக்காளியும் அரைச்சிட்டேன். இப்போ ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளி அந்த ஆயில் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போது தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா தக்காளி கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் இன்னொரு பக்கம் ஒரு கடாயில் வெந்தயம், கடுகு சேர்த்து ப்ரௌனிஷாக நம்ம வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துக்கணும். ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பொடி பண்ணிக்கலாம். தக்காளியை பாருங்கள், நல்லா கொதிச்சிருக்கு. நம்ம அடி பிடிச்சிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம், காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இந்த மாதிரி கலர் மாறுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளியில் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. தக்காளியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெந்தய கடுகு பொடியை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்ல கலர் மாறி இருக்குது. நல்லா திக்காக வந்திருக்கு. நல்லா கொதிக்குது பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் உப்பு காரம் செக் பண்ணிக்கிறேன். எனக்கு உப்பு காரம் பத்தலைங்கிறதுனால கொஞ்சம் உப்பும் மிளகாய் பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா 10 நிமிஷம் கொதிக்கட்டும். ஃபைனலாக நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடி பிடிச்சிடாமல் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. சுவையான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் தக்காளி தொக்கு ஆறுனதுக்கப்புறம் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. சுவையான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்ணாடி ஜாரில் ஃபில் பண்ணிட்டேன். இந்த தக்காளி தொக்கு 1 மாதம் ஆனாலும் கெடாது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.